திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே. ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெருந்துரு ஆடாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரணே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. தென்தில்லை மஞ்சினுள் ஆடி போற்றி. இன்றெனக்கு ஆரமுருவானாய் போற்றி. அண்ணாமலை எம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க உலகளெல்லாம். திருச்சிற்றம்பலம். முதலில் நால்வர் துதி. முதலில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஐயா அவர்களுக்கு, ஏன்னா திருமுறை அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் நம்மளுக்கு கையில் கிடைக்கிற பொக்கிஷத்தை நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் குழந்தை பிள்ளைங்கிட்ட முத்தை கொடுத்தாலும் ஒன்று தான், சும்மா சாதாரண மணியை கொடுத்தாலும் ஒன்று தான். அதுபோல் நம்ம நால்வர் பெருமக்கள் நம்மளுக்கு அருளி செய்த இந்த திருமுறைகள், திருமுறை 12 திருமுறை அருளாளர்கள், நிறைய அருளாளர்கள் நம்மளுக்கு அருளி செய்திருக்கிறாங்க. அதற்கு ஒரு விழா எடுத்து ஐயா அவர்கள் செய்யறது சீரிய பணி. 21வது வருடம். இந்த பணியில் தன்னையெல்லாம் இணைத்து கொண்ட அனைத்து அடியார்களின் திருப்பாதங்களை எங்களை சிரம் தாழ்ந்து வணங்கி அவர்களுக்கு இந்த வாய்ப்பளித்த எங்களுக்கும் இதில் ஒன்றா சேர்த்துக்கிட்ட ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு, அடுத்தது எங்களோடு இணைந்து எங்களுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து எங்களுக்கு வாசித்து வந்த ஐயா அவர்களுக்கு, வயலின் ஐயா அவர்களுக்கும் மிருதங்கம் வாசிக்கிற ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, இதற்கு நல்ல சிறப்பாக ஆடியோ அமைத்து கொடுக்கின்ற சகோதரர் அவர்களுக்கும் அனைவருக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளையும் வணங்கி முதலில் நால்வர் துதி. பூழியர் கோன் வெப்பு ஒழித்த புகழியர் கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த தீ
அடுத்தது விநாயகர் துதி. பிடியதன் நூறு பூமை கொளமிகு கரியது. பிடியதன் நூறு பூமை கொளமிகு கரியது. வழி கொடு தனதடி வழிபடும் அவய கடிகண பதிவர அருளினன் மீது கோடை வடிவினர் பயில் வலுவல்ல முறை திருச்சிற்றம்பலம். திருமுறைகள் என்பது நமக்கு நால்வர் பெருமக்கள் அவர்களெல்லாம் இறைவனுடைய திருவருளை அடைந்து விட்ட பிறகும் அவர்கள் ஏன் இறைவனிடம் செல்லாமல் நமக்காக இதையெல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள் என்றால் இது அவர்களுக்கானதல்ல, நமக்கானது. வைத்தியம் எப்படி ஒரு மருத்துவர் இந்தந்த உடம்புக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோ அதுபோல் நமக்கெல்லாம் ஒரு திருமுறையும் ஒரு விதமாக நமக்கு மருந்து போல் செயல்படுகின்றது. இதற்கெல்லாம் உதாரணமாக காலை வகுப்பில் நாங்களெல்லாம் காலையில் ஒரு பாராயண குழு 5 மணிக்கு ஆரம்பித்து 6:30 வரைக்கும் பண்ணுவோம். அப்போது இந்த உலக நன்மைக்காகவும் யார் யாருக்கு நோய் பிணி இதுக்கெல்லாம் அதில் ஆன்லைனில் தான் கூட்டு பிரார்த்தனையாக செய்வோம். ஒருத்தவங்களுக்கும் ஒரு மருந்து மாதிரி செயல்படுறத கண்கூடா எல்லாருமே பார்க்குறாங்க. அதுபோல் திருமுறை இந்த அளவிற்கு எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகணும் அப்படின்னா இது போல் விழாக்கள்லாம் தேவை. அதனால தான் நமக்கெல்லாம் சுவாமி இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். எல்லாம் செல்லரிச்சு போயிடுச்சு என்னன்னு கேட்குறதுக்கு உலகத்துக்கு தேவை என்னவோ அதை கொடுத்தோம், மிச்சம் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னார் இல்லைங்களா சுவாமி. அதுபோல் இப்போ நமக்கு கொடுத்த இந்த திருமுறைகளை எல்லாம் நாம் எல்லாம் பாடி நம்மளுடைய வினைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து கொண்டு வந்தால் இறைவனுடைய திருவடியை சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். இறைவனுடைய திருவருளை கண்டிப்பாக பெறலாம். ஏன்னா மறுபடியும் பிறப்பு இறப்பு இதெல்லாம் இல்லாத நிலை வரணும் அப்படின்னாக்கா இந்த திருமுறைகளால் மட்டுமே முடியும். 12 திருமுறைகளால் மட்டும்தான் பிறப்பை அறுக்க முடியும். அப்படின்றதுனால இந்த திருமுறைகளை எல்லாம் நம்ம எல்லாம் பாடி உய்வடையணும். இப்போ 12 திருமுறைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். ஒரு திருமுறையில் இருந்தும் 2 பாடல்கள் வீதமாக எடுத்திருக்கின்றோம். இப்போது முதல் திருமுறையாக திரு அண்ணாமலையில் அருளி செய்த ஒரு அற்புதமான பதிகம் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறை. அடியார்
12ஆம் திருமுறையிலிருந்து திருவலஞ்சுழி பதிகம். இறைவனை பாடுவதற்கும் இறைவனை பற்றி பேசுவதற்கும் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும், அதை தான் ஞானசம்பந்த பெருமான் அழகாக கேட்குறாங்க. என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே அப்படின்னு. சிவாய நம. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து. உன்னம் நீ பூரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவலஞ்சுழி வாணனை வாயார பன்னி ஆதரித்து ஏதியும் பாடியும் வழிபடும் மதனாலே மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயல் காழி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரிசை கற்று வல்லார் சோழ கேட்டுகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே. வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே. வருத்தம் வந்து அடையாவே. திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த பிறப்பில் நம்ம நிறைய பேங்க்கில் நிறைய ஒரு 1,00,000 கோடி வச்சுருக்குறோம். 1,00,000 கோடி இருக்கு இல்லைங்களா? அதனால் அது இன்னும் ஒரு 10 பிறவிக்கு வரும் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லவே முடியாது. எத்தனை கோடி வச்சுருந்தாலும் இந்த பிறவியிலே அது நம்மளுக்கு நிலைக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். அது இறைவன் காட்டினால்தான் அதை நம்ம பார்க்க முடியும். இறைவன் ஓட்டினா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுபோல் ஆனால் அவர் ஐயா என்ன சொல்கிறாங்க ஞானசம்பந்த பெருமான், இந்த பிறவிக்கும் அடுத்த பிறவிக்கும் வருத்தம் வந்து அடையாதான் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது இப்போ சேர்த்து வைக்கிற இந்த உலக இன்பங்கள் எல்லாம் இந்த பிறவியோடு அனுபவிச்சுட்டு இப்படியே போயிடணும். ஆனால் இதெல்லாம் இந்த உடலுக்கானது, இந்த உயிருக்கானது திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாட்டை எல்லாம் பாடினா என்ன நடக்குமா? இந்த பிறவிக்கும் வருத்தம் வராதான், அடுத்த பிறவிக்கும் வருத்தம் வராதான். பிறவியே இருக்காது. அப்படியும் ஒரு பிறவி வந்தால் நீங்கள்லாம் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், தாராளமாக வரலாம். ஏன்னா இது ஒரு பெரிய ஆறுன்னு வச்சுப்போம். தண்ணி அடிச்சுட்டு ஓடுது. அதை தாண்டி தான் நம்ம போகணும். அப்படின்ற இதை தாண்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மழையும் பெய்யுது. ஸோ அந்த திருமுறைகள் எல்லாம் என்ன தெரியுங்களா? நால்வர் பெருமக்களும் திருமுறைகளும் அழகாக ரெயின் கோட்டு, ஒரு போட்டு நல்லா அழகாக அதில் உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்கும்? மழையிலையும் நனைய மாட்டோம், இந்த ஆறும் ஒன்றும் செய்யாது, ஜாலியாக இருக்கும். போட்டில் தண்ணியில் போகும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுபோல் இந்த உலகத்தை நாம் இந்த வினைகளை எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக கழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. இதை விட என்ன பெருசாக நம்ம இதெல்லாம் இவ்வளோ கையில் இருக்கே, நம்ம யாராச்சும் எடுத்து பயன்படுத்துகிறோமா அப்படின்னா, ஐயா மாதிரி உள்ளவங்கலாம் போய் லண்டன் வரைக்கும் பரப்புகிறாங்க.
இங்கே வந்து இத்தனை நாள் விழா எடுக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் சொல்லணும். சொல்லி இதையெல்லாம் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மட்டும் பத்தாது. இது யார் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லலாம். அடுத்தது 3ஆம் திருமுறை சுண்ண வெந்நீரணி. திரு வெள்ளடை திருப்பதிகம். சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்து, சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்து, எண்ணரும் பல்கணம் ஏதனின்றாடுவர். சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்து, எண்ணரும் பல்கணம் ஏதனின்றாடுவர். விண்ணமர் பைம்பொழில், விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய, விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய, பெண்ணவர் மேனியம் விண்ணகனாரே. விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய, பெண்ணவர் மேனியம் விண்ணகனாரே. காவியம் கண்மட வாளோடும் காட்டிடை தீயகள் ஏந்தி, ஆடுதிர் தேன்மலர் மேவிய தன் பொழில் வெள்ளடை மேவிய, ஆவியில் ஐந்து கொண்டு ஆட்டுகந்தீரே. ஆவியில் ஐந்து கொண்டு ஆட்டுகந்தீரே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை கேட்கும்போது எங்கள் குருநாதர் ஐயா சுவாமிநாதன் ஐயாவை நினைக்காமல் இருக்கவே முடியாது. ஐயா அவங்க இந்த பாட்டை எங்களுக்கு சொல்லி தரும்போது, இந்த பாட்டை நாங்கள் கற்றுக்கவே இல்லை. ஐயா அவங்க பாடும்போது நாங்கள் அழுதுகிட்டே இருந்தோம். கொஞ்சம் பேர், ஒரு 4-5 பேருக்கு எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு ஐயா அவங்க பாடும்போது. அப்படி ஒரு அழகான ஒரு பாடலை எங்களுக்கு ஐயா நிறைய பாடல் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு வரலன்னா கூட அவ்வளோ பொறுமை. பத்மஸ்ரீ அவார்டெல்லாம் பத்மஸ்ரீ அவார்டுக்கு தான் பெருமை ஐயாவால். எனக்கெல்லாம் அப்படி தான் தோணுது. பத்மஸ்ரீ அவார்டெல்லாம் ஐயாவுக்கு ஒன்றும் அது ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் ஐயாவுக்கு முன்னாடி அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஐயாவால் பத்மஸ்ரீக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஐயா அவங்க அப்படியே உட்காந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா சாட்சாத் தட்சிணாமூர்த்தி உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும் எங்களுக்கெல்லாம். ஐயா அவங்க உட்காந்தாங்கன்னா அந்த பொறுமை, அந்த நிதானம், எல்லாரோடையும் ஒன்றா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற அந்த தன்மை, அது அவங்களுக்கு மட்டுமே உரித்தானது. அதனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வழியிலெல்லாம் நம்ம நடக்கணும் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு அடுத்த பாடல் 4ஆம் திருமுறை ஓதிமா மலர்கள் தூவி. ஓதிமா மலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க, ஓதிமா மலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க, சோதியே துளங்கும் என் தோள் சுடர்மழு படையினானே, ஆதியே அமர கோவே அணியனாமலையுடானே, நிதியால் நின்னை எல்லார் நினையுமா நினையுமே,
அடுத்தது இந்த பாடல் கூட ஐயா எங்களுக்கு சமீபமாக சொல்லி கொடுத்த ஒரு பாடல். ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. 5ஆம் திருமுறையிலேருந்து தீர்த்தனை அப்படின்ற பாடல். தீர்த்தனை சிவனை சிவலோகனை, தீர்த்தனை சிவனை சிவலோகனை, மூர்த்தியை முதலாய ஒருவனை, அதனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை, கொடியேன் மறந்து இவனோ முழுதும் உலக துள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினார் எழுதி வேந்த சிற்றம்பல கூத்தனை, எழுதையேன் மறந்து எங்கனம் உய்வனோ எழுதி வேந்த சிற்றம்பல கூத்தனை, எழுதையேன் மறந்து எங்கனம் உய்வனோ எழுதையேன் மறந்து எங்கனம் உய்வனோ. திருச்சிற்றம்பலம். இழுதையேன் மறந்து எங்கனம் உய்வனோ அப்படின்னு நாவுக்கரச பெருமான் கேட்குறாங்க. இழுதையேன் என் ரொம்ப கேவலமாக தன்னை ரொம்ப கேவலப்படுத்தி சொல்கிறாங்க. இப்போது எந்த எல்லாம் அதுதான் அருளாளர்கள். அருளாளர்கள் எல்லாம் தன்னை காட்டி தான், தன்னை மற்றவங்கள குற்றம் எப்போவுமே சொல்ல மாட்டாங்க. இன்னொருத்தவங்களை கை காட்டி இவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுதான் அருளாளர்கள். அவர்களெல்லாம் தன்னை குற்றமாக சொல்லுவார்கள். நெஞ்சமேன்னு தாங்கிட்டே சொல்லிப்பாங்க. இழுதையேன் பா, உன்னை நான் மறந்துட்டா நான் உய்வனா, நான் கரை தேர முடியுமா சுவாமி? உன்னை நான் பிடிச்சிக்கலனா நான் எங்கேயா போவேன்? நீ தானப்பா எனக்கு துடுப்பு மாதிரி, உன்னை பிடிச்சாதானங்க ஐயா நான் கரையேற முடியும் அப்படின்னு சொல்லி இழுதையேன் மறந்து எங்கன முய்வனும், உன்னெல்லாம் நான் மறந்துட்டேன்னா நான் எங்கய்யா போவேன் அப்படின்னு சுவாமி உருகி உருகி பாடுற பாடல். அடுத்தது 6ஆம் திருமுறை திரு ஆனைக்கா பதிகம். எத்தாயார் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடமேவர் நல்லார் செத்தால் வந்துதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிரகத்தி மூட்டி செல்லார் நிற்பர் சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திரு ஆணை காவுடைய செல்வா எந்தன் அப்பா உன் பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேன் செய்கேனே இளையாரும் சூழத்தாயின் தோளானேன் எவ்விடத்தும் நீயலாதில்லை என்று தலையார கும்பிடுவார் தன்மை யானே கடல் மடுத்த மாமேறு கையில் வைத்த சிலையானை திரு ஆணை காவுள் மேய தீயாடி சிறு நோயால் நலி உண்டுள்ளம் அலையாக நின்னடிய அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டடியேன் செய்கேனே அல்ல கண்டம் கொண்டடியேன் செய்கேனே அல்ல கண்டம் கொண்டடியேன் செய்கேனே. அடுத்த பாடல். அடுத்தது 7ஆம் திருமுறை
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது. நாம் எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பெரிய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லைன்னாக்கா 63 எப்படி இருப்பாங்க, அவங்களாம் என்ன செய்தார்கள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கோம். அவர் தான் நமக்கெல்லாம் 63 நாயன்மார்களை பற்றி சொன்னவர் அவரே. அதை வைத்து தான் பெரிய புராணம். அதற்கப்புறம் சேக்கிழார் பெருமானுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி எழுதுனதெல்லாம் சின்னதாக எழுதுனத விரிவுபடுத்தி தன் ஞானத்தால் அவர்களுடைய திருவரலாறை எல்லாம் நமக்காக அருளி செய்து நம்ம எல்லாம் 63 நாயன்மார்கள். ஏன்னா ஒரே வழியில் எல்லாரும் போகக்கூடாதுல்ல. இப்போ கண்ணப்ப நாயனாரை மட்டும் சொல்லியிருந்தாருன்னா கண்ணை பிடிக்கி அப்பனா தான் சுவாமியுடைய திருவடியை பெறலாம் போல இருக்குது. சிறுதொண்ட நாயனாரை மட்டும் சொல்லியிருந்தா இப்போ பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்தா தான் சுவாமியுடைய திருவருளை பெற முடியும் போல இருக்குது. இப்படியெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படி ஒரு நம்ம மக்கள் தான். நம்மளாம் எப்படியுமே கீழ் நோக்கி தானே போவோம், மேல் நோக்கி நம்ம அது உயிருடைய தன்மை அது அப்படி. ஆனால் அதற்காகத்தான் 63 நாயன்மார்களும் ஒருத்தவங்களும் ஒரு விதமாக பிடிப்பாக இருந்தாங்க இறைவன் மேல். ஒரு பிடிப்புன்னா அத்தனை ஒரு பிடிப்பாக இருந்தாங்க. சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடாமல் நான் சாப்பிட மாட்டேன். அதுபோல் குங்குளிய கலைய நாயனார் குங்குளியம் போடாமல் நான் சாப்பிட மாட்டேன். ஒருத்தவர் சந்தனத்தை தேய்ச்சி சந்தனமே கிடைக்கலையா என் கையை முட்டியை தேய்ச்சே அப்படி 63 நாயன்மார்களையும் நமக்காக அருளி செய்தவர் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதற்காக தான் இங்கே வந்தார். பெருமான் நீ போய் கீழே போய் 63 நாயன்மார்களை பற்றி பாடுன்னா போயிருப்பாரா? அடம் பிடிச்சிருப்பார். அவர் தான் ஏற்கனவே அடமண்டான ஒரு வன் தொண்டர் இல்லையா? இங்கே வந்தே என்ன பாடுபடுத்தினார் சுவாமியை. அப்படிப்பட்டவர் அங்கே மேலே சொல்லியிருந்தா நான் போக மாட்டேன், நீ யாராச்சும் வேறு ஆளை பாருயா போயா அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் உலகத்துக்கெலாம் நான் போனதே இல்லை. ஏன்னா அவர் நேராக சுவாமியோடைய அந்த திருமுகத்தை பார்க்கறதுக்கு கண்ணாடி முன்னாடி நின்னார். சுந்தரா வான்னு சொன்னார், வந்துட்டார். எனக்கு உலகத்தை பற்றியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, உன்னை மட்டும்தான் சுவாமி தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் 2 பெண்களை அனுப்பி அவருக்கு ஆசை காட்டுற மாதிரி அவர் பார்த்தது இல்லையா அந்த பெண்களை எல்லாம். அப்பெல்லாம் வராத ஆசையும் ஏன் அதுக்கப்புறம் வந்துச்சு? அதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல். அதனால் சுவாமி கீழே இறங்கி வந்தாங்க. வந்து 63 நாயன்மார்களை பற்றி நமக்கெல்லாம் அருளி செய்தார். அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நாம் மனதார நினைத்து, அவர்கள் இல்லைன்னா 63 நாயன்மார்கள் இல்லை. இப்பொழுது அவருடைய திருமுறை 7ஆம் திருமுறையிலிருந்து ஒரு பாடல். குறும்பை முளை மலர் குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடும் சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து, குறும்பை முளை மலர் குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடும் சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து, விரும்பும் வரம் கொடுத்தவளை வேட்டருளி செய்த விண்ணவர் கோன் முதலோன் மேவிய ஊர்வினவில் அரும்பருகே சுரும்பருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் மணிபொழில் சூழலில் கரும்பருகே கரும்புவளை கண் வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் கலையநல்லூர் காணி மாலையனும் காண்பறிய மாலெறியாய் நிமிர்ந்தோன் வன்னிமதி சென்னிமிசை வைத்தவன் மொய்தெழுந்த வேலை விடம் உண்டமணி கண்டன் விடை ஊரும் விமலனுமை அவளோடு மேவிய ஊர்வினவில் சோலை மலி குயில் கூவ கோடமயில் ஆல சுரும்பொடு வண்டிசை முரண பசுங்கிழி சொல் துடிக்க காலையிலும் மாலையிலும் கடவுளடி பணிந்து கசிந்த மன கவர்பையிலும் கலையநல்லூர் காணி காலையிலும் மாலையிலும் கடவுளடி பணிந்து கசிந்த மன கவர்பையிலும் கலையநல்லூர் காணி கலையநல்லூர் காணி கலையநல்லூர் காணி கலையநல்லூர் காணி கலையநல்லூர் காணி. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலில்
சுவாமி காலையிலும் மாலையிலும் கடவுள் அடி பணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் கலையநல்லூர் காணி. திருமுறைகளை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க சுவாமிகள் அப்படின்னாக்கா, அந்த திருமுறைகளிலே வழிபாடையும் சொல்லியிருப்பாங்க, எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நீங்களும் இப்படி இருக்கணும் அப்படின்றது தான் அது அர்த்தம். இப்போ நம்ம படிச்சிட்டோம், பாடுறோம், இதோட போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்கிறாங்க இதில், காலையிலும் மாலையிலும், காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு சாமி இப்படி சுவாமிக்கு ஒரு சல்யூட்டு, சாயந்தரம் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு சல்யூட்டு, அது மட்டும் போதாதுங்களாமா. எப்பவும் காலையிலும் மாலையிலும் சுவாமியை அடிபணிந்து வணங்கி, அப்போ அடிபணிந்து வணங்கும் போது என்னென்னா மனம் கசியுமா, மனம் கசிந்து உள்ளம் முருகுமா. அப்படி உள்ளம் முருகுகின்ற அவர்களிடத்தில் தான் கருணையும் அன்பும் நிறைந்திருக்கும். கருணையும் அன்பும் நிறைந்திருந்தால் மட்டும்தான் அங்கே அறம் செழிக்கும். அறம் செழித்தால்தான் நாடு நல்லாயிருக்கும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும், சந்தோஷமாக நிம்மதியாக கஞ்சி குடித்தாலும் கூழ் குடித்தாலும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் இல்லைங்களா? அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கசிந்த மனத்தவர்களிடத்தில் தான் இருக்கும். அப்போ எப்படி கசியும் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. காலையிலும் மாலையிலும் கடவுள் அடி பணிந்தால் உள்ளம் கசியும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அதனால தான் சுவாமியை கோயிலுக்குள்ளே போகும்போது சுவாமியை வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம சுற்றி உள்ள நேராக வருவோம், ஏதோ ஒரு டென்ஷனில் சுவாமி வீட்டிலேருந்து ஏதோ ஒன்று வரும், உள்ளே போவோம், இது மாதிரிலாம் பண்ணுறாங்க சுவாமி, இப்படிலாம் பண்ணுறாங்க சுவாமி, இப்படிலாம் செய்கிறாங்க சுவாமி, அவங்களெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் சுவாமியை சுற்றி வரும்போது ஒரு சுவாமியாக விநாயகர் ஃபஸ்ட்டு கொடி மரத்தை வணங்கி, அப்புறம் நந்தி எம்பெருமான்கிட்ட வந்து, அதற்கப்புறம் விநாயக பெருமான், இப்படி ஒருத்தவங்களாக வணங்கும்போது உள்ளம் என்ன பண்ணும், இறைவனோடு சேரும், உள்ளம் கசியும், உள்ளம் உருகும். சுற்றிட்டு வந்துட்டு சுவாமிகிட்ட போகும்போது கசிந்த மனத்தோடு சுவாமியை பார்க்கலாம். அப்போ இறைவன்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் சுவாமி செய்வார். அடுத்த பாடல் எட்டாம் திருமுறையிலிருந்து திருவம்பாவை 3 பாடல்கள். இவர்களெல்லாம் இப்போ தான் முதல் ஸ்டேஜு. ஒருத்தவங்க தனியாக பாடணும்னு என்னுடைய விருப்பம். நான் சொன்னேன், நீங்கள் நல்லா பாடுறீங்கம்மா, பாடுங்க, உலகத்துக்கு தெரியணும். ஏன்னா ஒரு இல்லத்தரசிகளாக இருக்கிறவங்க வெளியில் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அவர்களை எல்லாம் பாட சொன்னேன். சிவாயனம தவறுகள் இருந்தால் மன்னித்து அவர்களை பொறுத்தருளி அவர்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணணும். சிவாயனம. திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டில் விண்ணுக்கு ஒரு மருந்து அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க. விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் அப்படின்னு சொல்கிறார். விண்ணுக்கு ஒரு மருந்தாக இல்லைன்னா அப்போவே தேவர்கள் எல்லாம் அமுதத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருப்பாங்க. சுவாமி ஆழகால விஷம் கடையும் போது 2 விஷம் வருதுங்களாம். கடல்லேருந்து கடையும் போது ஒன்று ஒன்றா வந்தாங்க. அப்போல்லாம் போய் சுவாமிகிட்ட சொன்னாங்களா, சுவாமி இது வந்திருக்கு, இதில் ஸ்ரீதேவி வந்திருக்கிறாங்க, சுவாமி இந்த கற்பக விருஷம் வருது சுவாமி, இங்கெல்லாம் காமதேனு வந்திருக்கிறாங்க, இவங்களாம் வந்திருக்கிறாங்க, இது நாங்கள் யார் எடுத்துக்கணும்? யாரும் கேட்கல. அவங்கவுங்க வந்துச்சு, அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஆழகால விஷம் வந்துச்சு. நாமளும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் பண்ணுறோம். நல்லது பண்ணும்போதெல்லாம் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை மறந்துடுறோம். ஏதாவது ஒரு சோதனை காலம் வரும்போது சுவாமிகிட்ட, சுவாமி என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டேன், அது மட்டும் சுவாமி பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இயல்பு தானே. தேவர்களே அப்படி பண்ணும்போது நமக்கெல்லாம் அது இயல்பு தான். ஆழகால விஷயம் வரும்போது எல்லாம் ஓடுறாங்க. ஏன்னா அங்கே ஒரு விஷம் வந்தோடனே இன்னொரு விஷம் வருது. அது எங்கடான்னு பார்த்தா வாசுகி பாம்பு வாயிலேருந்து வருது விஷம். 2 விஷம் சேர்ந்துக்குச்சு, அப்படியே வருது, கருமேகம் மாதிரி திரண்டுக்கிட்டு வருது. ஐயோ போச்சுன்னா பொசுங்கி போயிடுவோம், அவ்வளோதான். எல்லாம் வளர்றாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போகலாம் அப்படின்னு. இங்கே போனால் இவர்கிட்ட போகலான்னா இவரும் கூட ஓடி வர்றாரு. ஐயோ விஷம் வருது, இப்படி வாங்குறாரு. சரி இவர்கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா அவரும் ஓடுறாரு. அவரும் ஓடிட்டு இல்லை வாங்க விஷம் வருது, வாங்கன்னு அவங்களும் ஓடுறாங்க. அப்போ எங்கே போகலாம்? எல்லோரும் என்னடா இது, இவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்து எல்லாம் சொல்யூஷன் கொடுக்குறலாம் கூட ஓடி வர்றாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவரும் ஓடி வர்றாரு. எல்லாரும் ஓடி வர்றாங்க. அப்போ சுவாமி தான் அப்படின்னு அப்போ தான் தெரியுது. சுவாமிகிட்ட சுவாமி என்ன சுவாமி பண்ணுறது, இது மாதிரி. அப்படியே சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லாம் அப்போ அங்கே இருக்கிறாங்க. சுந்தரா அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சும்மா நாகர்பழம் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வராங்களாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது பட்டாவே கருத்து போயிடும். சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும் கருக்கவே இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டால், அணுக்கு தொண்டராக இருந்து அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் திருநீர் கொடுக்கறது தான் அவங்க வேலைங்களாம். அந்த திருநீர் பட்ட கையில் எதுவுமே ஆகாதுங்களாம். திருநீருடைய மகிமையை பாருங்கள். அப்படியே அந்த விஷத்தை அவர் அன்று சாப்பிட்டு மருந்தாக மாறிவிட்டார். சுவாமி தேவர்களுக்கு அன்றே மருந்தாக மாறிவிட்டார். அந்த விஷத்தை சாப்பிடலன்னா அப்போது சுவாமி விண்ணுக்கு மருந்தாக இருக்கின்ற பெருமான், வேத விழுப்பொருளாக இருக்கின்ற, வேதத்துக்கெல்லாம் விழுப்பொருள் அப்படின்னா உயர்ந்த பொருள். இதற்கு மேலே உயர்வான பொருள் ஒன்று கிடையாது. அதான் விழுப்பொருள். அபிராமி என்ற விழுத்துணையே சொல்கிறாரு இல்லைங்களா. விழுத்துணைனா மேலான துணை, இதுக்கு மேலெல்லாம் ஒரு துணையெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி விழுப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அடுத்த பாடல் இது மாதிரி தனியாகவே ரொம்ப அழகாக பாடுவாங்க ஸ்ரீதேவி அவர்களெல்லாம் இந்த பக்தியின் பாதையில் குடும்பத்திற்கு கிடைத்த முத்துக்கள். ரொம்ப அழகாக இவங்களெல்லாம் அவங்களுக்கே அவங்க திறமையே என்னென்னு தெரியாமையே இருந்தவங்க பாடினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே நமக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. சிவாய நம்ம இதெல்லாம் முதல் ஸ்டேஜ் அவங்களுக்கு. சிவாய திருச்சிற்றம்பலம். மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியா ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று
எம்பாவாயில குழலி பரிசேலோர் எம்பாவாய். சிற்றம்பலம். இன்று அவங்களுக்கு வந்து திருமண நாள். இது வந்து இந்த மேடை அவங்களுக்கு ஒரு gift மாதிரி தான். இந்த மேடையே இவங்க 2 பேருக்கும் திருமண நாள். இந்த மேடையே அவங்களுக்கு கிஃப்ட்டுன்னு நாங்கள் நினைக்கிறோங்கம்மா. ஸ்வாயன்னு திருச்சிட்டோம். காதார் குழையாட பை பூங்கல நாட காதார் குழையாட பை பூங்கல நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம் பாடி சூர் கொன்றை தார் பாடி சோதி திறம் பாடி சூர் கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்தம் ஆமா பாடி ஆதி திறம் பாடி அந்தம் ஆமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளைத்தன் வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளைத்தன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் எம்பாவாய் பாதத்திரம் பாடி ஆடேலோர் அடுத்து 9ஆம் திருமுறையில் முதலில் திருவிசைப்பா. அற்புத தெய்வம் இதனின் மருந்தே அன்புடு தன்னையஞ்செழுத்தின் சொற்பல துள்ளைத்து உள்ளமள்ளூரும் தொண்டருக்கு இன்னிசை கனகம் பற்பர குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாய் அவர் பனை மூலையும் கற்பக பொழிலும் முழுதுமா கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தானே. அடுத்தது திருப்பல்லாண்டு. சேலும் கயலும் திளைக்கும் கண்ணாரிடம் செங்கையில் செங்குங்குமம் கோலும் பொடியணி மார்பிலங்கும் என்று புண்ணிய போற்றி செய்வ மாலும் அயலும் அறியானே தந்து வந்தென் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு
அடுத்தது 10ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமந்திரம், திருமூலர் அருளி செய்த திருமந்திரம். திருமூலர் அவர்கள் சார்ந்ததாம் தன்மை தான் எப்போவுமே நம்ம உயிர்களுக்கு சார்ந்ததாம் தன்மை சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். நம்ம உயிர் எதை சாருகின்றதோ அதுவாகவே மாறிவிடும். அதுபோல் சார்ந்ததாம் தன்மையாக இருக்கின்ற திருமூலர் அவர்கள் நேரடி சிஷ்யர் நம்ம நந்தியம்பெருமானுக்கு. வான்வழியாக வர்றாங்க. அவங்க அஷ்டமா சித்துக்கள் உடலை குறுக்குவாங்க, பெருசாக்குவாங்க, உடலை இந்த உடம்பை அந்த விட்டு கூடு பாய்வாங்க. இப்படி பல விஷயங்கள் செய்கிற பெருமான் சார்ந்ததாம் கருணையே வடிவான பெருமான். நம்ம பெருமான் கருணையே வடிவம். அப்படி சார்ந்ததின் தன்மையாக இருக்கும்பொழுது மாடுகள் எல்லாம் பசுக்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கு. ஒரு இடையன் படுத்துட்டு செத்து போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல சுவாமிக்கு. அடடா, இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் இப்படி அழுதே, இந்த மாடெல்லாம் அழுதே, கருணை இல்லையா, சார்ந்ததின் தன்மை இல்லையா? அதனால் அதனுடைய துயரை தீர்க்கணும். இப்போதைக்கு அவருக்கு என்ன, அவங்களோட துன்பத்தை தீர்க்கணும். நம்ம அருளாளர்கள்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் அதனால தான் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஞானசம்பந்த பெருமான் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. கோயிலுக்கு கிளம்பினவங்க இப்படி திருமருகளில் இப்படி போகிறாங்க, ஒரே அழுகு சத்தம். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஆனஸ்ட்டாக யோசிக்கணும். கோயிலுக்கு எங்கேயாச்சும் நல்ல விஷயத்துக்கு போனோம்னா அங்கே சத்தம் கேட்குதுன்னா நம்ம இந்த பக்கமாக போயிடுவோம். ஆனால் பெருமான் அதை பண்ணலை. சுவாமி எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அங்கே என்ன துன்பம், யாருக்கோ ஒரு துன்பம், யாருக்கோ ஒரு இடையூறு, அதை போய் களையணும் அப்படின்னு பார்க்குறவங்க தான் நம்ம அருளாளர்கள் எல்லாம். இப்போ தான் இதை விட என்ன சமுதாய சீர்திருத்தத்தெல்லாம் பண்ணிட போகிறோம்? நம்ம என்ன பண்ணிட போகிறோம் சொல்லுங்கள்? தமிழ் நால்வர் பெருமக்கள் இல்லைன்னா தமிழ் ஏது? இந்த 12 திருமுறையை வளர்க்காமல் எப்படி தமிழ் வளரும்? 12 திருமுறை வளரலைன்னா தமிழ் எப்படி வளரும்? இதில் இல்லாத தமிழா, இதில் இல்லாத வித்தையா? அப்படி திருமூலர் அதில் இல்லாத விஷயங்களே இல்லை. அப்படி கூடு விட்டு கூடு பாய்ந்து மூலன் உடம்புல புகுந்து இறைவன் திருவருளால், அது பெரிய கதை. அதற்கப்புறம் அவர் இருந்து 3000 வருடங்கள் ஆண்டுக்கு ஒரு பாடலாக 4 லைன் தான் ஒரு ஆண்டுக்கு அவர் பாடினது. அப்போது அந்த 4 லைன் தான் ஒரு வருஷத்துக்கு அந்த ஞானத்திலிருந்து எழுந்து அதை எழுதுகிறாருன்னா அந்த பவர் பாருங்கள், அந்த திருமந்திரத்தின் பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். 4 லைன் தான். நம்ம யாராச்சும் நல்ல பெரிய பேச்சாளர்கள்கிட்டலாம் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு லைனுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக விளக்கம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு திருமந்திரம் சொல்லணும்னா 4 நாள் ஆகும். அப்படி அத்தனை சரி உள்ள கருத்துக்களை அடங்கிய மருத்துவமாக இருக்குது, வாழ்வியலாக இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? அதில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது. யோகாவா, இல்லை நீங்கள் இப்படி பண்ண மந்திரத்தை எப்படி சொல்லணும், எப்படி காற்றை உள்ளிழுத்து எப்படி வெளிவிடணும், எல்லா விஷயங்களும் அப்படி சொல்லியிருக்கிற அற்புதமான ஒரு 10ஆம் திருமுறை. இந்த 10ஆம் திருமுறையிலிருந்து பாடல், முதல் பாடல். ஒன்று அவன் தானே, 2 அவன் இன்னருள். ஒன்று அவன் தானே, 2 அவன் இன்னருள். நின்றனன் மூன்றினுள் நான் உணர்ந்தான். ஒன்று அவன் தானே, 2 அவன் இன்னருள். நின்றனன் மூன்றினுள் நான் உணர்ந்தான். 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 சென்றனன். தான் இருந்தான் உணர்ந்து 8. தான் இருந்தான் உணர்ந்து 8. திருச்சிற்றம்பலம். அடுத்து நந்தி எம்பெருமான் தான் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்கின்ற பாடல். முதல் பாடல், இறைவன் ஒன்றாக இருந்து எப்படியெல்லாம் விரிவடைந்து
ஒன்றாக நிற்கின்ற பெருமான், ஒன்றாகவே இருந்த பெருமான் பேரானந்த பெருவெளியில் தானாக தான் மட்டுமே தன்னிகரற்றவனாக பேரின்பத்தில் இருக்கின்ற பெருமான் நமக்காக இறங்கி வருகின்றான். ஒன்று இரண்டாக சிவனும் சக்தியுமாக வந்து இந்த அண்டங்களில் எப்படி அவன் விரிவடைகின்றான், எப்படியெல்லாம் நமக்காக கருணையே வடிவாக அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் சுவாமி எப்படி இருக்கிறாராம். அணு நம்மளுக்கு தெரியாது, கண்ணுக்கே தெரியாது இல்லைங்களா, அந்த அணுக்குள்ளே ஒரு மூலையில் உட்காந்துருப்பாராம் சுவாமி. அந்த அணு இருக்கு, அதுவே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அணுவுக்கு அணுவாக இருப்பார். அந்த அணுவுக்கு அணுவே சின்னது தான், அந்த அணுக்குள்ளே ஒரு அணுவாக இருப்பாராம் சுவாமி. அப்படிப்பட்ட பெருமான் அப்பாலுக்கு அப்பாலாய். அப்போது சுவாமி அவ்வளோ சின்னவரா, ரொம்ப சின்னவரா, இப்போ ரொம்ப குட்டியாக தான் இருப்பார் போல இருக்கு பெருமான் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த லைனே சொல்கிறார் பாருங்க, அப்பாலுக்கு அப்பாலாய். சுவாமி எவ்வளோ பெரியவர் தெரியுமா. இதெல்லாம் தாண்டி உங்கள் கண்ணுக்கு தெரியுதா, அதெல்லாம் தாண்டி அதுக்கு மேலே நீங்கள் போயிட்டு ஏறி ஒரு மாடியில் ஏறி பார்க்குறீங்களா, உங்கள் கண்ணுக்கு தெரியுதா, அதுக்கும் மேலே. அப்புறம் சேட்டலைட்டில் ஏறி பார்க்குறீங்களா, அதுக்கும் மேலே. அப்போது பெருமான் எங்கும் விரிந்து உங்கள் அப்பாலுக்கு அதுக்கும் மேலே இருக்கிறவர் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, அந்த இடத்துலையும் சுவாமி இருக்கிறாராம். அப்படிப்பட்ட பெருமானாக இருக்கின்ற பெருமான். இப்போது அடுத்து திருமூலருக்கு நந்தியம்பெருமான் தான் குரு அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க. இது அற்புதமான நந்தி அருளாலே அப்படின்ற பாடல். நந்தியருளாலே மூலனை நாடி பின், நந்தியருளாலே மூலனை நாடி பின், நந்தியருளாலே சதா சிவனாயினே, நந்தியருளாலே மூலனை நாடி பின், நந்தியருளாலே சதா சிவனாயினே, நந்தியருளாலே ஞானத்துள் நன்னினே, நந்தியருளாலே நான் இருந்தேன், நந்தியருளாலே ஞானத்துள் நன்னினே, நந்தியருளாலே நான் இருந்தேன். அடுத்த பாடல் கங்காளன் பூசும் கவச திருநீர். கங்காளன் அப்படின்னா நம்ம பைரவ கோலம் திருக்கோலம்னு சொல்லுவாங்க. அவர் பைரவர் தெரியும்ல, அவர் ரொம்ப வீரமானவர். அவருக்கு முன்னாடி யாரும் நிற்கவே முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு கவசம் வச்சுக்கிறாராமா. அந்த வீரம் எங்கேருந்து வந்துச்சு, அவரை யாருமே வெல்லவே முடியலையே, என்ன அப்படின்னு போய் பார்த்தாங்களாம். பார்த்தா அவர் உடம்பு நிறைய ஒரு கவசம் வச்சுருந்தாராம். என்ன கவசம்னு பார்த்தா திருநீர் தான் கவசமா. அப்படிப்பட்ட பைரவருக்கே திருநீர் கவசமாக இருக்கும்போது நமக்கெல்லாம் இருக்காதா? சாமானியமான அவருக்கு திருநீரே தேவையில்லை. ஏன்னா அவர் பட்ட வீரம் அவருக்கு யாருக்கிட்டவே வர முடியாது. அவரே ஒரு கவசம் வச்சுருக்கும்போது நம்மளாம் சாமானியர்கள் நசுக்குன்னா நச்சு போயிடுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக நமக்கு திருநீர் வேண்டும் அப்படின்ட்டு திருமூல நாயனார் திருநீற்றின் மகிமையை பற்றி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான பாடல். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை, கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரு யாமாகில், கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரு யாமாகில், தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வதே, சிங்காரமான திருவடி சேர்வதே.
திருமூலர் வந்தார், ஏன் திருமந்திரத்தை எழுதினார் அப்படின்றதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் பாருங்கள். ஏன் நான் திருமந்திரம் எழுதினேன் தெரியுமா? சுவாமி இப்படிப்பட்டவர் தெரியுமா? பேராற்றல், பெரும் கருணை, பேரறிவு. அப்படிப்பட்ட பெருமான் நம்ம சொல்கிறோம், பேராற்றல் சொல்கிறோம். பேராற்றலுக்கு என்ன உதாரணம்? இத்தனை உயிர்களை படிச்சிருக்கிறார் பெருமான், அத்தனை உயிருக்குள்ளேயும் இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு. முடியுமா? நம்மளாலலாம் முடியுமா? உலகத்தில் எத்தனை உயிர்கள் இருக்குது, அமீபாவிலேருந்து சின்ன சின்ன உயிர்கள் வரைக்கும் நான் சொல்கிறேன். அதற்குள்ளேயும் எல்லாக்குள்ளேயும் இருக்கிறாராம் சுவாமி. பேராற்றல், பெரும் கருணை. நமக்கு இந்த உலகத்தை கொடுத்தாரே, நமக்கு இத்தனையும் கொடுத்துருக்குறாரே, அதுவே பெரும் கருணை. இந்த உடம்பை பாருங்கள், ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் தெரியும் நம்ம உடம்புடைய உறுப்புகள் எல்லாம் எப்படிப்பட்ட தன்மை மிக்கது, எவ்வளோ மதிப்பு மிக்கது. பெரும் செல்வம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. கோடி இல்லை, எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத செல்வங்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குன்றது ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போனாக்கா தெரியும். நோய் இல்லாமல் நம்மளை பெருமான் வைத்திருக்கொண்டு இருக்கிறார். இதுக்கு பெரும் கருணை, பேரறிவு, அறிவு பெருமான். சரி, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு சுவாமியை பற்றி தெரிஞ்சிருச்சு. அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தா, அவர் பேரானந்த பெருவழி, பேரானந்தத்தில் எப்பொழுதும் ஆனந்தமாகவே ஆனந்த நிலையில் இருப்பார். அப்படிப்பட்டவரை போய் நான் சென்று அடையிறேன், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நீங்களாம் வர வேண்டாமா, அதனால் நீங்களும் வாங்க, அப்போ இதெல்லாம் படிங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு இதெல்லாம் அருளி செய்திருக்கிறார். அவர் பெற்ற இன்பத்தை நாமும் அடைவதற்காக பெருமான் அருளி செய்தது. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற அதை பொருள் சொல்லிடும். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற அதை பொருள் சொல்லிடும். ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் புகழி திருஞான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருதொண்டு பரகுவாம். பாதமல தலை கொண்டு திருதொண்டு திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை இறைவனின் திருவருளால் இனிதே நிறைவேறி இப்பொழுது அம்மன் பாடல், காமாட்சி விருத்தம், அதிலிருந்து ஒரு பாடல். பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது, பாடக தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையாயிழத்திட்ட பாதச்சிலம்பின் ஒளியும் முத்துவும் புத்தியும் ரத்தின பதகமும் மோகன மாலையழகும் முழுவதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமாயிருக்கின்ற காவிரில் கம்மலும் செங்கையில் பொங்கங்கணம் ஜெகமெல்லாம் நிலை பெற்ற முகமெல்லாம் ஒளிரும் சிறுகாது தொப்பின் அழகும் அத்தி வரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனாதிரமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. அடுத்து அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அம்மை பதிகம். சகல செல்வங்களும் தருமிமயகிரி
வாதிராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமர் இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதான்யம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ வெற்றியாக நல்லோர் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகித குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவு நான் நீ தாய் அணி கொண்டாதோ மகிமை வளர்த்திரு கடவுரில் வாழ் சுவாமி சுகநேமி புகழாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே மகிழ்வாமி அபிராமி உமையே மகிழ்வாமி அபிராமி உமையே. அவனிடனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து 16 அருமழலையே மிகுந்து குடலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறைவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறைவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை நின்றி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய் தெரிவையர்கள் ஆசை நின்றி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீத நின்ற மகாதேவர் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீத நின்ற மகாதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மனமகிழவே
பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. ஆறிரு தடம் தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அலங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் ஓன்முறை அரசு செய்க குறையிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோகரா. திருச்சிற்றம்பலம். பிரம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றி. நெய்வேலி திருமுறை மகளிர் குழு